நான் டவுட்ஸ் எல்லாம் எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிவிட்ருங்கம்மா, நான் வந்து அதை யூடியூப்ல வீடியோவை கிரியேட் பண்ணி போட்டுக்கிறேன். நீங்கள் அதை அப்புறம் லிங்க் பார்த்துக்கங்க. யூடியூப்ல நம்மள என்னென்ன வீடியோ அப்லோட் ஆகுது, டவுட் மட்டும் வந்து டக்கு அனுப்புறாங்க. ஒரு நிமிஷம் தான் இருக்கும், ரொம்பலாம் பேசிக்க மாட்டோம் வளவலன்ட்டு. இந்த 4 நாளில் யூடியூப்ல வந்து பெரிய அளவுக்கு வீடியோவில் எதுவும் இருக்க போகிறதில்ல. டைரெக்டாக நம்ம ரிவிஷனுக்காக தான் இருக்க போகிறோம். எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஹால் டிக்கெட் வரல. மற்ற யாருக்காவது தெரிஞ்ச ஹால் டிக்கெட் வந்துருச்சா? இல்லை ஃபர் ஷூர். நான் இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் எனக்கு ஹால் டிக்கெட் எந்த நோட்டிஃபிகேஷன் வரல. வந்துச்சா? நீங்க எதாவது பாத்தீங்களா? அப்படியா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னும் டிக்கெட் வரல. வந்துச்சுன்னா நான் வீடியோ போட்டுருவேன். வந்திருக்கும், என்னோட கெஸ் வந்து வந்திருக்கணும். ஏன் இன்னுமா வராம இருக்கு? வந்துச்சுன்னா எல்லாருமே நமக்கு, நான் வீடியோ போடாம இருக்கட்டும், மற்றவங்க எல்லாரும் வீடியோ போட்டிருப்பாங்களோ. யாருமே இன்னும் வீடியோ போடலையா? ஸோ தட் ஹால் டிக்கெட் வரல. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா நான் வரல, வந்துடும், வரணும். ஏன் கடைசி 4 நாள் வரைக்கும் கொண்டு போறாங்க அப்படிங்கறது எனக்கே ஒரு இதா கடுப்பா இருக்கு. பின்ன கரெக்ஷனுக்கு அவ்வளவு டைம் கொடுத்தா, ஒவ்வொன்றும் கரெக்ஷன் அவ்வளவு டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் கொஞ்சம் ஃபைனலைஸ் பண்ணி வரதுக்கு லேட் ஆகலாம், லேட் ஆகும் கூட. எனக்கு ரொம்ப தலையை திருப்பிச்சு பேசுற மாதிரி இருக்கு. இப்படியே இருக்கட்டும், மேல கொண்டு போவோமா? நில்லு 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 நில்லு, நின்றா. நின்று இப்ப கொஞ்சம் ஃபோக்கஸ் ஆகுறான். குட் குட். இப்போ கொஞ்சம் ஃபோக்கஸ் ஆகுறான். என்னன்னா அந்த மேல இப்படி ஏறி ஏறி பேசி. ஓகே குட். ஐ ஹோப் பெட்டர். குட் மார்னிங் குட் மார்னிங். ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஓரளவு ரிவிஷன் பார்த்துடலாம். ரிவிஷன் பார்த்துக்கு அப்புறம் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி தரேன். போகலாம், டாபிக் போகலாம். ஓகே, ரிவிஷன் பொறுத்த வரைக்கும் இப்போ நான் உங்களுக்கு கிளாஸ்ல சொல்லி கொடுக்குறேன் பாரு, அதே மாதிரி படிக்கணும். சும்மா வந்து என்ன சொல்றது, நான் உட்காந்து லைன் பை லைனா படிக்கிறேன் அப்படின்லாம் படிக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேராகிராஃப்ல கொஸ்டினே வராது, அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதை அடிச்சு விட்டு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு போயிடணும். இது உட்காந்து லைன் பை லைனா படிக்கக்கூடாது. எனக்கு ஃபோட்டோஸ் இருந்துச்சுன்னா என்னென்னு தெளிவாக தெரியும். கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர், குளுக்கோஸ், அதோட ஆக்சிஜன் முடிஞ்சு. சன்லைட் எப்பயும் போல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒன்லைன், இதை பற்றி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். அதுக்கப்புறமேட்டுக்கு லைட்டை பற்றி பேசுறதுக்கு அயோடின் டெஸ்ட். ஏன் சார் அயோடின் டெஸ்ட்டுங்கிறது நமக்கு ஃபர்ஸ்ட்டாக தெரியணும். ஏன்னா அயோடின் ஊத்துறப்போ அந்த இடம் ப்ளூ கலராக மாறிடும், அவ்வளோதான் அயோடின் டெஸ்ட். அப்போ எந்த இடத்துல ஊற்றுவோம், எந்த இடத்துல ஊற்ற மாட்டோம். யூவி லைட் படுற இடத்துல, படாத இடத்துல. படுற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபுட் இருக்கு, அது டெஸ்ட் பண்ணுறது அயோடின் டெஸ்ட். அதுக்கப்புறமேட்டு KOH சொல்யூஷன் யூஸ் பண்ணுவோம். ஏன்னு உங்களுக்கே தெரியும், கார்பன் டை ஆக்சைடு அது இழுத்துரும். அதுல எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு பேரு ஆஃப் லீஃப் எக்ஸ்பெரிமெண்ட், அவ்வளவுதான். இதுல எதுவுமே கிடையாது. எந்த இடத்துல பாசிட்டிவ் அந்த ப்ளூ கலர் கிரியேட் ஆகுதோ, ப்ளூ கலர் கிரியேட் ஆகிற இடத்துல ஃபுட் இருக்கு. ஸோ வேலை முடிஞ்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிரீஸ்லியோட எக்ஸ்பெரிமெண்ட். பிரீஸ்லி என்ன பண்ணாரு, ஆக்சிஜனை டிஸ்கவர் பண்ணார், ஆக்சிஜனோட இம்பார்ட்டன் பத்தி பேசினாரு. இந்த ஜாரை பார்க்கணுமா என்ன, இந்த பார்த்தாலே நல்லாவே தெரியும். ஸோ எலி வந்து பார்த்தீங்கன்னா உயிரோடு இருக்கு, அப்போ இறந்துருது. ஏன்னா உள்ள வந்து வெறும் கேண்டில் மட்டும் இருக்கிறதுனால. அதுவே வந்து மின்ட் பிளான்ட் கொண்டு வரப்போ அது ஆக்சிஜன் கொடுக்குது, அதே டைம் வந்து இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்குது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா எலி உயிரோடு இருக்கு, கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பர்ன் ஆயிட்டு இருக்கு. இவ்வளவுதான பிரீஸ்லியோட எக்ஸ்பெரிமெண்ட். அதுக்கப்புறம் ஜோசப் பிரீஸ்லியை தாழ்ந்து வரக்கூடியது ஜான் இன்ஜின் ஹவுஸ். என்ன பிளான்ட்டை யூஸ் பண்ணாரு, ஹைட்ரில்லா, ஒரு அக்வாட்டிக் பிளான்ட்டை யூஸ் பண்ணாரு. அக்வாட்டிக் பிளான்ட்டை யூஸ் பண்ணி என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சிஜன் வந்து வெளியே பபுளா வெளியே வருது, அதோட இம்பார்ட்டன்ஸ் பத்தி பேசுறாரு. அதே மாதிரி கிரீன் கலர் பார்ட்ல இருந்து வெளியே வருது, நான் ஹைலைட் பண்ணியே கொடுத்துருக்கேன். அவ்வளவுதானே. இதுக்கு மேல இதை படிக்க நமக்கு டைம் இல்லை. திஸ் இஸ் கால்ட் டிவிஷன். நீங்க உட்காந்து லைன் பை லைனா படிச்சேன்னா நக்கிட்டு போக வேண்டியதுதான். உண்மையாலுமே உட்காந்து எப்போ முடிப்பீங்க? நான் ஃபுல்லா உங்களுக்கு நடத்திட்டேன், அந்த கதை மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும். சும்மா உட்காந்து ஜான் வாஸ் ப்ரொவைட் தி எவிடன்ஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் தி குளுக்கோஸ் பிளான்ட் குரூப் அப்படி படிக்கக்கூடாது. புக் இல்லை, புக்கு படிக்கணும்னு எண்ணம் கூட அதில் போயிடும். ஸோ அதனால புரிஞ்சுக்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வான் சாக்ஸ் என்ன பண்ணாரு, குளுக்கோஸோட இம்பார்ட்டன்ஸ் பத்தி பேசினாரு. எங்க பேசினாரு, கிரீன் பார்ட்ஸ்ல பத்தி பேசினாரு சார். அந்த கிரீன் பார்ட்ஸ்ல என்னது, அதெல்லாம் ஸ்பெஷல் பாடின்னு சொன்னாரு சார். அந்த ஸ்பெஷல் பாடிக்கு இன்னைக்கு என்ன சார் பேரு, குளோரோபிளாஸ்ட்னு பேரு. அப்போ குளுக்கோஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல ஸ்டோர் ஆயிருக்கும் அப்படிங்கறத வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் சொல்றாரு. அந்த குளுக்கோஸ் என்ன ஃபார்ம்ல உருவாயிருக்கும் அப்படின்னு சொல்றதும் ஜூலியஸ் வான் சாக்ஸ் நம்ம சொல்லுவேன். சாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபுட்டு கொட்டிடுச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். அதே சாக்ஸை வந்து வாட்டர்ல வாஷ் பண்ண ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன் வாட்டர்ல வாஷ் பண்ண ஞாபகம் வச்சுக்கணும், பிகாஸ் இவரே தான் ஹைட்ரோபோனிக் டெக்னிக்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று டெவலப் பண்ணியிருப்பாரு. நமக்கு அது சிலபஸ் இல்லைனாலும் அது அவரோட பாயிண்ட்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதான்.
அடுத்து டிடபிள்யூ எங்கல்மேன். இதை பத்தி படிக்கிறத விட நான் பிடிஎஃப்ல கொடுத்த இந்த நோட்ஸ் படிச்சா பக்காவா இருக்கும். அவர் என்ன யூஸ் பண்ணாரு, ப்ரீசம் யூஸ் பண்ணாரு, லைட்டை ஸ்ப்ளிட் பண்ணாரு, எதுக்கு கீழே அமிச்சாரு, கிரீன் ஆல்கேக்குள்ள அமிச்சாரு, கிரீன் ஆல்கேக்குள்ள அமிச்சு அதுல இருந்து என்ன பண்ணாரு கவனிங்க. வச்சது கிரீன் ஆல்கே, வளர்த்தது பாக்டீரியா. எந்த இடத்துல பாக்டீரியா வளர்ந்துச்சு, எனக்கு ப்ளூ கலர் ரெட் கலர் ரீஜன்ல என்ன பாக்டீரியா வளர்ந்துச்சு, இது ஏரோபிக் பாக்டீரியா. ஏரோபிக் பாக்டீரியா, அவ்வளவுதானே. இதுக்கு மேல இதுல ஒண்ணும் கிடையாது. வேற வழியில திருப்பிடணும். இவர் என்ன ரீஜனை ஆக்டிவேட் பண்ணாரு, பார் ரீஜன். பார் ரீஜன் 400 to 700 நானோமீட்டர். இவ்வளவுதான் டிடபிள்யூட எங்கல்மேனோட எக்ஸ்பெரிமெண்ட். ஃபுல்லா ரிவிஷன் பண்ணியாச்சா? அடுத்தது இப்ப பாருங்க, கார்பன் டை ஆக்சைடு H2O ரெண்டு வந்து மெர்ஜ் ஆகிறப்போ குளுக்கோஸ்ங்கிற நார்மல் ஃபார்மேட் கிடைக்குது. இதுல வந்து கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இருக்கு. என்ன ரேஷியோல இருக்கு, 1:2:1ங்கிற ரேஷியோல. கார்பன் 1னா ஹைட்ரஜன் 2, ஆக்சிஜன் வந்து 6, அந்த மாதிரி இருக்கு. இது 19th செஞ்சுரியில வந்து பாத்தீங்கன்னா கீ ஃபேக்டரா வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து கார்பன் டை ஆக்சைடுல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் தான் குளுக்கோஸ்குள்ள இருக்கு. வாட்டருக்குள்ள இருக்கக்கூடிய ஆக்சிஜன் இன்னைக்கு நம்ம சுவாசிக்கிறோம். ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இந்த பாயிண்ட் எல்லாம். வாட்டர் தான் வந்து ஆக்சிஜனை வெளியிடுது. இதுக்கான ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் ஃபுல்லா பார்த்தாச்சு. இது எந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா நம்ம ப்ரூவ் பண்றாங்க, பர்பிள் கிரீன் கலர் பாக்டீரியாஸ் வச்சு யூஸ் பண்றாங்க. என்ன சார் பண்ணாங்க, H2Oக்கு பதிலா H2S சல்ஃபர் யூஸ் பண்ணாங்க. சல்ஃபர் யூஸ் பண்றப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சல்ஃபர் தனியா வெளியே வந்துச்சு. ஸோ சல்ஃபர் தனியா வெளியே வரப்போ ஆக்சிஜன் தனியா வெளியே வரும். இதுதான் எக்ஸ்பெரிமெண்ட். அடுத்து இது குளுக்கோஸ் ஃபார்ம்லாம் நமக்கு தெரியும். ஸோ ஒரு ப்ராப்ளமும் கிடையாது, இதை தூக்கிடலாம். லைட் ரியாக்ஷன், டார்க் ரியாக்ஷன், டைரக்டா டைமுக்கு போயிடலாம். ஸோ என்ன லைட் ரியாக்ஷன், அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் பார்க்கணுமா. அவுட்டர் மெம்பரேன், இன்டர் மெம்பரேன், உள்ள வந்து ஸ்டோரா, லேமெல்லா, கிரானா, ஸ்ட்ரோமா, ரைபோசோம்ஸ், கிரானுலர், லிபிட் டிராப்லெட்ஸ். ஸோ இதுல வந்து கிரானா அப்படிங்கிறது அந்த காயினா தைலகாய்டு அப்படிங்கிறது இந்த ரவுண்ட் ஷேப்பு ஃபுல்லா வந்து இருக்கிறது கிரானா. ஒவ்வொன்றிலும் என்னென்ன ஷேப் நடக்குது. நியூக்ளியஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க நல்லா பார்த்துக்கலாம். ரைபோசோம் எங்கெங்க இருக்கும், நியூக்ளியஸ், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், மைட்டோகாண்ட்ரியா, குளோரோபிளாஸ்ட், சைட்டோபிளாசம். இதுல வந்து பாத்தீங்கன்னா சைட்டோபிளாசத்துல இருக்கிறது மட்டும் தான் 80 இயர்ஸ், இது எல்லாமே 70 இயர்ஸ். ரீசனும் நான் சொல்லி கொடுத்துட்டேன். டிஎன்ஏ எங்கெங்க பார்க்கும், நியூக்ளியஸ், மைட்டோகாண்ட்ரியா, குளோரோபிளாஸ்ட், சைட்டோகுரோம், இந்த எல்லா இடத்துலயுமே பார்க்கலாம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா போட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட் அப்படின்னு எடுத்து பாத்தீங்கன்னா எனக்கு குளோரோஃபில் A, B, C, D இதோட கலர்ஸ் நல்லா படிச்சுக்கணும். கலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கொஸ்டினா கேட்பாங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஆர்எல்ஸ் எதுவுமே இல்லைங்க பாருங்க. குளோரோஃபில் A ப்ளூ கிரீனா இருக்கும். அடுத்து B வந்து பாத்தீங்கன்னா எல்லோ கிரீனா இருக்கும். ஜாந்தோஃபில் வந்து பாத்தீங்கன்னா பியூர் எல்லோவா இருக்கும். கரோட்டினாய்டு வந்து எல்லோ டு எல்லோ ஆரஞ்சு இருக்கும். அவ்வளவுதான் அதுல பாயிண்ட். ஆக்ஷன் ஸ்பெக்ட்ரா, அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா நமக்கு தெளிவா தெரியும். எந்த இடத்துல கலர் வந்து அதிகமா இருக்கும், அப்சார்ப்ஷன் அதிக கிரியேட் ஆனா ஆக்ஷன் அதுக்கு ஏற்ற மாதிரி கிரியேட் ஆகும். ஆக்ஷன் ஸ்பெக்ட்ரா அண்ட் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரான்னு சொல்லுவாங்க. அடுத்து தைலக்காயில தான் எனக்கு கரெக்டா தைலக்காயோட மெம்பரேன்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த லைட் ரியாக்ஷன் நடக்கும். லைட் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் கிரியேட் ஆகுது. என்னன்னா லைட் அர்விசிங் காம்ப்ளெக்ஸ், ரியாக்ஷன் சென்டரு, அதுக்கப்புறமேட்டுக்கு அதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய பார் ஆக்டிவேஷன் சென்டரு. இதுல வந்து பாத்தீங்கன்னா P680 அப்படிங்கிறது வந்து செகண்ட், ஏன்னா PS2 நம்ம சொல்லணும். அடுத்து வந்து P700 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட், PS1ன்னு சொல்லணும். ஓகே, இதுக்கு ஒரு சைக்கிள் இருக்கும். அந்த சைக்கிளை பத்தி எல்லாம் என்ன ஸ்டெப்பா படிச்சிருப்பீங்க. வாட்டர் ஸ்பிளிட்டிங், எங்க சார் வாட்டர் ஸ்பிளிட் ஆகும், தைலக்கார்டோட லூமன்ல ஸ்பிளிட் ஆகும். ஸ்பிளிட் ஆனா என்ன சார் கிடைக்கும், OH கிடைக்கும். அது வேகமா வெளியே ஓடும், கீமோஆஸ்மோசிஸ். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல OH மைனஸும் கிடைக்கும். இது கிரியேட் ஆகுது ரீசன் ஆக்சிஜன் எவால்விங் காம்ப்ளெக்ஸ் உள்ள இருக்கிறதுனால. சார் இதோட ஈக்குவேஷன் என்ன சார், இந்த மதர் ஈக்குவேஷனை படிச்சுக்கிட்டா போதும். ஒரு வாட்டர் உடைச்சோம்னா 2 ஹைட்ரஜன் 2 எலக்ட்ரான், ஆஃப் டைம் O2 வெளியே போகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மதர் ஈக்குவேஷன். ஸோ அதுக்கப்புறம் 2 ஈக்குவேஷன்ஸ் இருக்கு, லைட் ரியாக்ஷன் 1 and 2. ஸோ லைட் ரியாக்ஷன் 2 கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெம்பரேன்ல நடக்கும், தைலகாயோட மெம்பரேன்ல நடக்கும். இது நம்ம பார்த்தாச்சு. PQனா என்ன, இதெல்லாம் நமக்கு எல்லாம் தெரியும். ஸோ இதெல்லாம் முடிஞ்சு. ஸோ கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ அண்ட் ரெட்ல அதிகமாக இருக்கும். புரோட்டான் கிரேடியன் எங்கே இருக்கும், லூமன் தைலகாயில இருக்கும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ லைட் தெரியும், 50% கம்மியாக இருந்தால் போதும். இது லைட் இண்டிபெண்டன்ட் ரியாக்ஷன் சொன்னால் போதும். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய இது படிக்க தேவையில்லை, நம்ம அப்படி கிளாஸ்ல சொல்லி கொடுத்துட்டேன். குளோரோஃபில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே லொக்கேட் ஆகிட்டு இருக்கும், குளோரோஃபிலோட குளோரோபிளாஸ்ட் ஆர் லொக்கேட் இன் இன்னர் மெம்பரேன். ஸோ அதுவும் தெரிஞ்சுட்டா போதும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வயலட் ப்ளூ கலர் ரீஜன்ல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கரோட்டினாய்டு ரீஜன் இருக்கும், ஏன்னா அந்த கலர்ஸ் அப்படி. குளோரோஃபில் எதில் மேக்ஸிமம் இருக்கும், குளோரோஃபில் இருக்கக்கூடிய எலமெண்ட் எது, மெக்னீஷியம். ஸோ அதே மாதிரி வந்து பிளட்ல அதிகமாக இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஐரான் எலமெண்ட். ஸோ இதெல்லாம் நல்லா படிச்சு. விட்டமின்ல இருக்கக்கூடியது கோபால்னு சொல்லிட்டு பார்ப்போம், விட்டமின் B12. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான எலமெண்ட்ஸ், நீட்ல அப்படியே கேட்பாங்க. கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ்ல இதை நான் நடத்திருப்பேன். ஸோ இதுக்கு இருக்க டிஃபரன்ஸ் இதை படிக்கிறத பதில் நம்ம டேரக்டா அந்த ஈக்குவேஷனுக்கு போயிடலாம். டேரக்டா அந்த ஈக்குவேஷன் என்னென்ன சார் அப்படின்னு பார்த்தோம்னா சைக்ளிக் போட்டோபாஸ்போரைலேஷன். சைக்ளிக் போட்டோபாஸ்போரைலேஷன் என்ன சார் பண்ணுது, லைட்டை வந்து P700 தட்டி விடுது. P700 போச்சுன்னா
ஃபர்ஸ்ட் பிரைமரி எலக்ட்ரான் அக்செப்டர், அடுத்து வந்து பிளாஸ்டோ குயினோன், அடுத்து வந்து ஃபெர்ரிடாக்சின், அடுத்து வந்து பிளாஸ்டோ குயினோன், அதுக்கப்புறமேட்டுக்கு சைட்டோகுரோம் பிசி அண்ட் சைட்டோகுரோம் எஃப். கரெக்டா பாருங்க, பிக்யூல ஒரு ஏடிபி கிரியேட் ஆகுது, பிசில ஒரு ஏடிபி உருவாகுது. எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? குயின் வந்து ஏடிபி உருவாக்குனாங்க ஞாபகம் வச்சுக்கலாம், குயின் வந்து பாத்தீங்கன்னா ஏடிபி உருவாக்குனாங்க ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து வந்து பிசி அப்படிங்கிற பட்சத்துல பிசி கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் ஏடிபி உருவாக்குனாங்க ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி ஷார்ட்கட் போட்டு படிச்சுக்கணும். அப்பதான் வந்து எக்ஸாக்ட் லொகேஷன் எந்த இடத்துல வந்து கிரியேட் ஆகுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ ஏடிபி பிளஸ் பாஸ்பேட் ஏடிபி, ஓகேங்களா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிசி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தானே. ஹலோ சார். சார் சார் உள்ள இருக்காங்க சார். ஸோ அவ்வளோதான், இதுதான் வந்து சைக்ளிக் போட்டோபாஸ்போரைலேஷன் ஒரு ரிவிஷன் பண்ண மாதிரி. இப்போ நான் சைக்ளிக்கில் எது வரும்? நான் சைக்ளிக் வந்து டக்கு டக்குன்னு பார்க்கணும். ஒன்று P680, இன்னொன்று P700. உங்களுக்கு கொஸ்டின்ல வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருப்பாங்க, சைக்ளிக்ல வந்து ரெண்டுமே இருக்குன்னு சொல்லுவாங்க. சைக்ளிக் அப்படின்னா ஜஸ்ட் P700 மட்டும்தான் வரும். அதே வந்து பார்த்தீங்கன்னா நான் சைக்ளிக் அப்படிங்கிற பட்சத்தில் P680 ஃபர்ஸ்ட் வரும், அதுக்கப்புறம் P700 வரும். சரி, இன்பிட்வீன்ல இந்த இடத்துல ஏடிபி எங்க உருவாகுதுன்னு ஞாபகம் வச்சுக்கணும். இந்த இடத்துலயும் பாருங்க, பிசில இருந்து எஃப்க்கு ஜம்ப் பண்றப்போ எனக்கு ஏடிபி உருவாகுது. ஸோ இதை நான் ஞாபகம் வச்சுக்கணும். சார் நான் எல்லா ஸ்டெப்ஸையும் என்னால் மெமரி பண்ண முடியல சார். இட்ஸ் ஓகே. நமக்கு தேவையானது வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல வந்து ஏடிபி உருவாகுது, எந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏடிபி கன்சியூம் ஆகுது, இந்த பாயிண்ட் அது மினிமம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அண்ட் ஓவராலாக அந்த ரியாக்ஷனில் எத்தனை ஏடிபி உருவாகுது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சைக்ளிக்கில் 3 ஏடிபி உருவாகும், இதே வந்து சைக்ளிக்கில் 2 ஏடிபி தான் உருவாகும். நான் சைக்ளிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா NADP கெஸ்ட் ஒரே ஒரு NADP கெஸ்ட் உருவாகும். ஒரு NADP கெஸ்ட் அப்படிங்கிறது 2 ஏடிபிக்கு ஈக்குவல் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதே ஒரு FADH2ன்னு சொல்லக்கூடியது 3 ATPக்கு ஈக்குவல் நம்ம சொல்லியிருக்கோம். சரி, ஓகே சார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுல எத்தனை எலக்ட்ரான் இன்வால்வ் ஆகுது அப்படிங்கறத பார்த்து வச்சுக்கணும். ஸோ 2 எலக்ட்ரான் அப்படிங்கிறது ஒரு NADH ஈக்குவல். அடுத்து வந்து 4 எலக்ட்ரான் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2 NADH ஈக்குவல். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 2 எலக்ட்ரான் கிடைச்சிச்சுன்னா எனக்கு ஒரு NADH உருவாகும். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா 4 எலக்ட்ரான் கிடைச்சுன்னா 2 NADH உருவாகும். ஸோ இது ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு பாயிண்ட். இது வந்து சைக்ளிக் நான் சைக்கிளில் தெரிஞ்சுக்கணும். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா புரோட்டான் கிரேடியன். புரோட்டான் கிரேடியன் எங்க இருக்கு? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லூமன். ஸோ லூமன்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா எது எனக்கு அதிகமாக என்ரிச் ஆகிறப்போ எலக்ட்ரான் வெளியே வேகமாக ஓடி வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா புரோட்டான் கிரேடியன். ஸோ H+. ஒரு டைம் நீட்ல என்ன கேட்டு வச்சிருந்தான், எலக்ட்ரான் கிரேடியன் கேட்டு வச்சிருந்தான். ஸோ இந்த எலக்ட்ரான் கிரேடியன் அதிகமாக இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீமோ ஆஸ்மோசிஸ் நடக்கும்னு சொல்லுவோம், வேதி பரவல் கோட்பாடு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா புரோட்டான் கிரேடியன் தான் நமக்கு அதிகமாக இருக்கணும். ஸோ புரோட்டான் கிரேடியன் அதிகமாக இருந்துச்சுன்னா எனக்கு வந்து கீமோ ஆஸ்மோசிஸ் நடக்கும். ஸோ கீமோ ஆஸ்மோசிஸ் நடக்கிறதுக்கு என்ன என்சைம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? ஏடிபி சிந்தேஸ். சரி, ஏடிபி சிந்தேஸ் இருக்கப்போ என்ன சார் நடக்கும்? ஒரு ஏடிபி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ரொட்டேஷன் மூலமா ஒரு ஏடிபி கிரியேட் ஆகும். ஏடிபி எங்க கிரியேட் ஆகும்? ஸ்ட்ரோமால கிரியேட் ஆகும். அதே மாதிரி NADPH2மே நமக்கு வெளியே ஸ்ட்ரோமால தான் கிரியேட் ஆகும். ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா தைலக்கையில் கிரியேட் ஆகாது. ஸோ லொகேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ லைட் ரியாக்ஷன் எந்த இடத்துல லொகேஷன்ல நடக்குது? லைட் ரியாக்ஷன் கரெக்டாக பாருங்க தைலக்காயோட மெம்பரேன்ல நடக்குது. ஏன் தைலக்காயோட மெம்பரேன்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு PS2 அப்படிங்கிறதும் PS1 அந்த இடத்துல தான் நடக்கும். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஏடிபி எங்க சார் ஃபார்ம் ஆகுது? இங்க பாருங்க, கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். ஏடிபி ஃபார்ம் ஆகக்கூடிய இடம் ஸ்ட்ரோமா. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா NADH2 உருவாக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அதுவும் ஸ்ட்ரோமா. ஸோ இந்த மாதிரி லொகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இவ்வளோ தானே சைக்ளிக் நான் சைக்ளிக். இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் வரப்போதில்லை. எக்ஸ்ட்ரா கேட்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா நான் சைக்ளிக் இசட் ஸ்கீம்னு சொல்லுவாங்க, இது ஒரு கொஸ்டின் வரும். அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா சைக்ளிக் நான் சைக்கிளில் கொஸ்டின் கிடையாது. சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஸ்ப்ளிட்டிங் ஆஸ் பர் NCERT. 2 வாட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 H+, 1 O2, 4 எலக்ட்ரான் இப்படி சொன்னாலும் ஓகே. ஒரு வாட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 H+, ஆஃப் டைம் O2 + 2 டைம் எலக்ட்ரான் இப்படி சொன்னாலும் ஓகே. ரைட், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிளுக்கு அண்ட் நான் சைக்கிளுக்கு ரெண்டையும் நம்ம வந்து தெளிவாக பார்த்துக்கணும். சரி சார், எனக்கு தெளிவாக பார்த்துல சார், எனக்கு தேவையான பாயிண்ட் அட்லீஸ்ட் ஏடிபி எந்த இடத்துல ஃபார்ம் ஆகுதாவது தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிளிக்கில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஸோ இது கீமோ ஆஸ்மாசிஸ் இது ஃபுல்லாக படிச்சிருப்பீங்க, அவ்வளோதான். ஸோ இங்கே தான் கொஞ்சம் டைம் ஆகும், மற்ற எந்த இடத்துலையுமே டைம் ஆகாது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதே பாயிண்ட்ஸ் தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கால்வின் சைக்கிள், C3 சைக்கிள்னு சொல்லுவாங்க. C3 சைக்கிள் நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல போகிறதில்ல. C3 சைக்கிளுக்கு இருக்கக்கூடிய அதர் நேம்ஸ் வேகமாக ஒரு டைம் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ டோட்டலாக C3 சைக்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக எது எந்தெந்த இடத்துல நடக்கும்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நீட்டில் ஒரு டைம் கேட்டு வச்சிருந்தா ரெடக்ஷன் ஃபேஸில் மட்டும் இதான ரெடக்ஷன் ஃபேஸ். ஸோ ரெடக்ஷன் ஃபேஸில் மட்டும் எத்தனை ஏடிபி கிரியேட் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. ரெடக்ஷன் ஃபேஸில் மட்டும் எத்தனை ஏடிபி வந்து கிரியேட் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், ரெடக்ஷனில் வந்து ஒரே ஒரு ஏடிபியும் ஒரே ஒரு NADPH மட்டும்தான் எனக்கு ஒரு CO2க்கு கிரியேட் ஆயிருக்கு. கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாம். இது வந்து ரெடக்ஷன் ஃபேஸ்ல கிரியேட் ஆகக்கூடியது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிக்சேஷன் ஃபேஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ரீஜெனரேஷன் ஃபேஸ் ஆகட்டும். ஸோ 3 ஃபேஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன என்சைம்ஸ் யூஸ் ஆகுது, இதில் மேக்ஸிமம் என்சைம்ஸ் இருக்காது.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்சேஷன் ஃபேஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா ரெடக்ஷன் ஃபேஸ், இது வந்து ரீஜெனரேஷன் ஃபேஸ். ஸோ இந்த 3 ஃபேஸ் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துக்கணும். சரி, C3 சைக்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா யார் கார்பன் என்னமாச்சு உங்களுக்கு? சைலண்டா இருக்க மாட்டீங்களா? சைலண்டா வெளியே போங்க. கவனிங்க. ஸோ C3 சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா யாரு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் CO2 அக்செப்டர்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் CO2 அக்செப்டர் யாரு? RUPP. இந்த RUPP வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கார்பன் டை ஆக்சைடு அக்செப்ட் பண்றதுக்கு எந்த என்சைம் யூஸ்ஃபுல்லா இருக்கு? RUPP பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் ஆக்சிஜனேஸ் இருக்கக்கூடியது, அப்போ ருபெஸ்கோன்னு சொல்லணும். இந்த ருபெஸ்கோ என்சைம் வந்து பார்த்தீங்கன்னா C3 சைக்கிள்ல அப்பட்டா இருக்கும். C4 சைக்கிள்ல இந்த ருபெஸ்கோ என்சைம் கரெக்டா பார்த்தீங்கன்னா BSCல இருக்கும். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான டிஃபரன்ஸ். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா C4 சைக்கிள் வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து பார்த்தீங்கன்னா எஃபிஷியண்டா யூஸ் பண்ணிக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீட்ல கேட்கறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா C4 சைக்கிள் அதிக டெம்பரேச்சரை தாங்கும், அதுவும் தெரிஞ்சுக்கணும். C4 சைக்கிள் அதிக டெம்பரேச்சர் தாங்கிறதுக்கு இன்னொரு ரீசனும் BBTK. ஸோ இதுவும் நல்லா பார்த்துக்கணும், இதுவும் வந்து டெம்பரேச்சர் அதிகமாக தாங்கும். அதே மாதிரி ஒரு பாயிண்ட்ல என்ன பார்ப்பாங்கன்னா C4 சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான கார்பன் டை ஆக்சைடை ஃபிக்ஸ் பண்ணும். அதிகமான கார்பன் டை ஆக்சைடை ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய குவாலிட்டியும் C4 இருக்கு. இது ரொம்ப ரேர் பாயிண்ட். ஆனால் இதை உட்காந்து 2022ல ஒரு டைம் கேட்டு வச்சிருந்தேன். அது கொஸ்டின்ஸ் நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணி விடுறேன். வாய்ஸ் கிளியரா இருக்குல்ல? ஓகே தென் கவனிங்க. சரி, இதுல கிடைக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் கார்பன் காம்பவுண்ட் 3PGA. 3PGA தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் கார்பன் காம்பவுண்ட். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது C3 சைக்கிள்னு சொல்றோம். இது வந்து ஆக்சல் அசிட்டிக் ஆசிட் OAA அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா C4 சைக்கிள்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் கார்பன் காம்பவுண்ட். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே அட்லீஸ்ட் படிச்சு வச்சுங்க. சார் நான் ஃபுல் சைக்கிளும் படிக்க மாட்டேன் அப்படின்னா இந்த இடத்த பார்த்து வச்சுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடத்துல ATP எக்ஸாக்டா உருவாகுது, யூஸ் ஆகுது, இது நல்லா பார்த்து வச்சுக்கணும். ஸோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் வந்து 3 ஒரு நிமிஷம் தரும். கவனிங்கம்மா. ஸோ அதுக்கப்புறமேட்டு எந்தெந்த இடத்துல வந்து ATP கன்சியூம் ஆகுது, யூஸ் ஆகுது, இது ரெண்டு பிளேஸும் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பிளேஸ். இது ரெண்டையும் பார்த்துக்கணும். ஒரு நிமிஷம். நாய்ஸியா இருக்கா? மேல வாய்ஸ் கிளியரா இருக்கா? வாய்ஸ் கிளியரா இருக்கல, நாய்ஸியா இருக்கா? கிளியரா இருக்கல. கவனிக்குமா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா C4 சைக்கிள். C4 சைக்கிள் ரொம்ப முக்கியமான தெரிஞ்சுக்க வேண்டியது கிரான்ஸ் அனாட்டமி. அவ்வளோதான், டக்குன்னு படிச்சு முடிச்சாச்சா? ஸோ கிராண்ட் அனாட்டமினா என்ன சார்? ஒரு பக்கம் பண்டில் செல்ஸ், இன்னொரு பக்கம் பீசோஃபில் செல்ஸ். இது ஏன் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். கார்பன் டை ஆக்சைடு எந்த அளவுக்கு எஃபிஷியண்டாக யூஸ் பண்ண தெரியும். இப்போ சென்டரில் இருக்கக்கூடியதுக்கு பேர் என்ன? இந்த இடத்துல வந்து வாஸ்குலர் பண்டில் இருக்கும். வாஸ்குலர் பண்டில் வந்து நமக்கு என்ன கிடைக்கும்? வாட்டர் கிடைக்கும். ஸோ அப்போ இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி டீட்டெயிலாக பார்த்தாச்சு. சார் ரெண்டு ஸ்டெப்ஸ் தான் நம்ம பார்த்து வச்சுக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிக்காக நீங்கள் பார்க்க வேண்டியது இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. யார் சார் இது ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெப்பு. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் படிச்சிருவீங்க. பாயிண்ட் அது கிடையாது. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீசோஃபில் செல்ல இருந்து BSC செல்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன காம்பவுண்ட் டிரான்ஸ்போர்ட் வெளியே வருது அப்படின்னு பார்த்துக்கணும். மேலிக் ஆசிட் இல்லைன்னா ஆஸ்பெட்டிக் ஆசிட். ஏன்னா ஆசிட் மேலிக் ஆசிட் அல்லது ஆஸ்பெட்டிக் ஆசிட், இது நோட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டேன். ஸோ அந்த இடத்துல இருந்து கீழே வரப்போ மேலிக் ஆசிடாக இருக்குது. அகைன் இங்கிருந்து என்ன மேலே போகுது அப்படின்னு நம்ம நல்லா வச்சுக்கணும். பைருவேட் பார்த்து வச்சுக்கணும். பைருவேட்லேருந்து என்ன பண்ணுது? அகைன் மேலே போகிறப்போ பெப்பா மாறிக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா BBTKன்னு சொல்லி என்சைம்ஸ் யூஸ் ஆகும். அதே மாதிரி ATP 2 யூஸ் ஆகி ATP மோனோபாஸ்பேட்டாக உருவாகும். நம்ம அதுக்கு பதில் என்ன சொல்லலாம்? 2 ATP வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கன்சியூம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமான பாயிண்ட். மீதெல்லாம் வந்து நார்மல் சைக்கிள் எத்தனை ATP உருவாகுது, எத்தனை NADP உருவாகுது, இதெல்லாம் வந்து மதுரை கீ பாயிண்ட். C4 சைக்கிளில் மொத்தம் இங்கே பாருங்க, C3 சைக்கிளில் மொத்தம் வந்து 18 ATP யூஸ் ஆகும், 12 NADP உருவாகும், மொத்தம் 6 கார்பனுக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 6 கார்பனுக்கு 30 ATP, அதே மாதிரி 12 NADP. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நீட்டில் கேட்பான். இது யார்? ஃபார் 1 குளுக்கோஸ் மாலிக்யூல். 1 குளுக்கோஸ் மாலிக்யூல்னா 6 டைம் அந்த சைக்கிள் நடக்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக் கால்குலேஷன். சார் ரொம்ப டிஃபிகல்ட்டாக கேட்பானா? மேபி கொஞ்சம் மாடிஃபை பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம், 1 குளுக்கோஸ் மாலிக்யூலுக்கு என்ன ஆகும் அப்படின்ற ஒரு பேரில் கேட்கலாம். கேர்ஃபுல்லாக இருங்க. கவனிங்க. இந்த ருபெஸ்கோ இருக்குன்னு பார்த்துங்க. இந்த ருபெஸ்கோவில்
சி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு அதிக ஹை அளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட்டாக இருக்குன்னா கார்பன் டை ஆக்சைடு இருக்கு. அதுவே வந்து ஓ பார் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனேஸ்க்கு. ஸோ இது ரெண்டு முக்கியம், கார்பாக்சினேஸ் இன்னொன்று வந்து ஆக்சிஜனேஸ். சார் ஒருவேளை ஆக்சிஜனேஸ்க்கு இது இம்பார்ட்டன் கொடுத்தா ஓகே, ஒருவேளை கார்பாக்சினேஸ்க்கு இம்பார்ட்டன் கொடுத்தா நமக்கு இதுக்கு பேர் என்ன சைக்கிள் கிரியேட் பண்ணும்? ஒருவேளை கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக கிரியேட் பண்ணால் என்ன சைக்கிள் கிரியேட் ஆகும்? ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன், ஒளி சுவாசம்னு சொல்லுவாங்க, ஒளி சுவாசம்னு சொல்லுவாங்க. இது நல்லா பார்த்து வச்சுக்கணும் சார். இந்த ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இதில் பார்க்கலாம்? C3ல பார்க்கலாமா இல்லை C4ல பார்க்கலாமா? C3 சைக்கிளில் பார்க்கலாம். C4 சைக்கிளில் ஏன் பார்க்க முடியாதுன்னு கேட்டிங்கன்னா, ருபிஸ்கோ என்சைம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல லொக்கேட் ஆகிருக்கும்? கீழே இருக்கக்கூடிய பிஎஸ்சி செல்லில் லொக்கேட் ஆகிருக்கும். பிஎஸ்சி செல்லில் வந்து டைரெக்டாக CO2 மட்டும் தான் போக முடியும், O2 போக முடியாது. சாரி மாற்றி சொல்லிட்டேன். எனக்கு ருபிஸ்கோ என்சைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிஜனுக்கு இம்பார்ட்டன் கொடுத்துச்சுன்னா, இந்த ருபிஸ்கோ என்சைம் ஆக்சிஜனேஸ் என்சைம் வந்து பார்த்தீங்கன்னா O2க்கு இம்பார்ட்டன் கொடுத்துச்சுன்னா, எப்படி O2க்கு இம்பார்ட்டன் கொடுத்துச்சுன்னா அது பேர் தான் ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன். ஃபோட்டோ ரெஸ்பிரேஷனுக்கு தமிழ் பேர் ஒளி சுவாசம். ஒளி சுவாசம் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்போ கிளைக்லோட்டை கிரியேட் பண்ணும், ஸோ அதனால அது ஒரு வேஸ்ட் ரியாக்ஷன். அவ்வளோதானே, லெசன் முடிஞ்சுச்சு. எவ்வளோ நேரம் ஆச்சு? 1/2 மணி நேரம் தான் ஆச்சு. ஸோ இதுக்கு உட்காந்து நம்ம எவ்வளோ நேரம் படிச்சுட்டு இருப்போம்? உட்காந்து நாள் ஃபுல்லாக படிச்சுட்டு இருப்போம். அப்படிலாம் படிக்கக்கூடாது, ஓகேவா? எவ்வளோதான் ரிவிஷன். இதுக்கு மேலே நான் இன்பிட்வீனில் வந்து இதுக்கு முன்னாடி படிச்சிருப்பீங்க, பட் இனிமேல் படிக்காதீங்க. நம்ம இம்பார்ட்டன் ஃபேக்டர் பற்றிலாம் நமக்கு நல்லாவே தெரியும், அதெல்லாம் உட்காந்து பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ எல்லாமே நீங்கள் எழுதிருவீங்க. முக்கியமாக இந்த இடத்துல மட்டும் குழம்பி விட்டுரும். என்னதான் கார்பன் டை ஆக்சைடு வந்து 360 யார் வந்து எடுத்துக்குவா, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 450 கார்பன் டை ஆக்சைடு யார் எடுத்துக்குவான்னு சொல்லியிருப்பேன். ஆனால் அதிகப்படியான கார்பன் டை ஆக்சைடு டிபெண்ட் ஆகிருக்கூடியது வந்து C3 சைக்கிள் தான். கம்மியாக கிடைச்சாலே ஹாப்பியாக இருக்கக்கூடியது C4 சைக்கிள். ஏன்னு உங்களுக்கு தெரியும், அது வந்து மீசோஃபில் அழகாக லொக்கேட் ஆகிருக்கும், அதனால அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிரியேட் பண்ணாது. ஸோ அடுத்து க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட், இதை பற்றி நான் சொல்லிட்டேன். அந்த க்ரீன் ஹவுஸ் எஃபெக்டில் கிரியேட் ஆகக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று டொமேட்டோ, இன்னும் பெல் பெப்பர். இதெல்லாம் வந்து டக்குன்னு பார்த்துடணும். க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும். ஸோ அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது. என்ன டெம்பரேச்சரில் C3 பிளான்ஸ் வளரும், என்ன டெம்பரேச்சரில் C4 பிளான்ஸ் வளரும். C4 வந்து 20 to 25, C3 கொஞ்சம் ஹை டெம்பரேச்சரையும் எனக்கு சஸ்டெயின் பண்ணக்கூடியது இந்த C4. வாய்ஸ் கிளியராக இருக்காம இல்லை ஒரு பிரேக் கொடுத்துடலாமா? கிளியராக இருக்குல்ல? இன்னும் பின்னாடி கொஞ்சம் ஷூட் ஒர்க் போயிட்டு இருக்கு, ஸோ பார்த்தாலே தெரியும். ஸோ ஓகே தானே? சரி ரைட்டு. அது ஷூட் ஒர்க் போகிற வரைக்கும், இப்போ ரெடி பண்ணுற வரைக்கும் நம்ம கிளாஸ் எடுப்போம். அதுக்கப்புறம் நான் படிக்க விட்டுறேன். முடிச்சதுக்கப்புறம் நம்ம வேகமாக ரிவிஷன் பண்ணிடலாம். சார் சொல்லுங்க. என்ன சார் கூட போயிட்டோமா? சரி எவ்வளோ நேரம்? அது பிரேக் விட்டுறேன் அப்படியே. சார் அப்படிங்களா? சரி இப்போ நானும் வரேன் சார். என்ன சொல்லிடுறேன் ஒரு நிமிஷம். சரி நீங்கள் போய் படிங்கண்ணா. சரி நான் ஷூட் முடிச்சு வந்துடுறேன். போய் படிங்க. நான் கிளாஸ் ரெடி ரிட்டன் வாட்ஸ்அப்பில் தரேன். வாட்ஸ்அப்